உப்மானாவே எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்களா, இப்படி செஞ்சு பாருங்க, சூப்பரா எல்லாரும் சாப்பிடுவாங்க. முதல்ல ரவையை நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம தேவையான அளவு ரவை எடுத்துட்டு, நான் இதில் இன்னைக்கு 2.5 டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வேற இதில் மாற்றி வச்சுட்டு அதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சிக்கிட்டு, அது கூடவே 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 கேரட் அதையும் மெலிசா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க, சட்னி அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அந்த கேரட் வேகட்டும் அப்படின்னு நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை அது கூடயே சேர்த்துக்கலாங்க. ரவையை பாருங்க கொட்டிட்டு நல்லா தளதளன்னு கொதிச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் தெரிக்கும். அந்த சமயத்தில் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி உள்ளே அடங்கிடலாம். அப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுன்னு அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு மேலேயே 2 ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா உப்மா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் உப்மா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க.